பல்பி டேமரிண்ட் சேனலுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இறாலை எப்படி டிவைன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்கிட்டு வர இறாலை உரித்து கொடுத்துருவாங்க. அதை வீட்டில் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவராலாக கையில் எடுத்துக்கிட்டு ஒரு கத்தியால் மேல் பாகத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன கீரல் போட்டுக்கோங்க. உள்ளே ஒரு கருப்பு நூல் மாதிரி இருக்கும், அதை நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி உள்பக்கமும் அதோட ஸ்கீல் சைட்லேயும் ஒரு சின்ன கீரல் போட்டு அங்கேயும் ஒரு கருப்பு நூல் இருக்கும், அதையும் எடுத்துருங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் எடுத்துருங்க. அந்த எடுத்துட்டிங்கன்னா அது வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்கும் எக்ஸ்க்ரீட்டிவ் ட்ராக்கும் தான். அது ரெண்டுலேயும் நிறைய அழுக்குலாம் இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நம்ம சமைச்சிட்டோன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் வராது. தட் இஸ் டைஜஷனில் எந்த மாதிரி பிரச்சனையும் வராது. ஸோ இது நிறையா பேர் பண்ணுறதில்ல, ஆனால் இது நம்ம பண்ணணும். இது பண்ணலைன்னா நம்மளுக்கு நிச்சயமாக ஃபுட் பாய்சனிங் மாதிரி ஆகும். ஸோ இதை எடுத்துறது ரொம்ப நல்லது. அதை முதல்ல நம்ம பண்ணலாம். பாருங்கள், 2 பக்கமும் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. அதை ஒரு வாட்டி கழுவிக்கிட்டால் யூஸ் பண்ணலாம். நான் மறுபடியும் உங்கள்கிட்ட காட்டுறேன். மேலேருந்து பார்த்தா தெரியாது, கொஞ்சம் வெட்டினா தான் அந்த உள்ளே இருக்கிறது தெரியும். கருப்பாக உள்ளே இருக்கிறது மேலேருந்து நிச்சயமாக தெரியவே தெரியாது. ஸோ அது வெட்டினதுக்கப்புறம் தான் அது உள்ளே இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை எடுத்துடலாம். எப்படி நம்ம மற்ற நான்வெஜிடேரியன் ஐட்டத்துலலாம் அதெல்லாம் எடுத்துடுறோமோ அதே மாதிரி இதுலேயும் எடுத்துடணும். எடுத்துட்டோன்னா தான் நம்மளுக்கு அது சேஃபாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஓவராலாக அப்படி பண்ணுறதுக்கு. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நம்ம சேஃபாக சாப்பாடு சாப்பிட்லாம். ஸோ இது ஒரு வாட்டி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சமையல் பண்ண போகிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலேயும் ஒரு நூல் மாதிரி இருக்கும், கீழே ஒரு நூல் மாதிரி, ரெண்டுமே எடுத்துடணும். இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன். மேலேருந்து கொஞ்சம் கீறிட்டிங்கன்னா உள்ளே கருப்பாக ஒரு நூல் தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். அது அப்படியே வந்துடும். அது எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய நூலாக இருக்குன்னு. அதில் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், ஏதோ அழுக்கு இருக்கும். ஸோ அது என்ன சாப்பிட்றதோ அதோ அந்த அழுக்கு இருக்கும், அந்த மாதிரி அதோட கழிவு இருக்கும். அதை நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டோன்னா அந்த ப்ரானை ஈஸியாக சாப்பிட்லாம். ஸோ அதை நிச்சயமாக பண்ணிடுங்க.